Okay, let's go. Hello. Oh, hello. Hello. Your name? Peter. Oh, Peter. Ah, Your name, Peter? yeah, your name? My name, Phật. Oh, First. Hello. 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 Xin chào. Xin chào. Xin chào. Where are you from? India. Sao không name? Ando. Ando. Ấn Độ. Bắt cá Ah. hả? Ah. What's your name? Peter. Bắt cá hả? Peter. Ah. My name is Frank. Chú tên Frank. gì? Frank. Chú tên là Peter. Ông có chưa? Ấy dồ. Mới tắm tôi rồi. Chú tên gì? Peter. Peter. À. Quay video sao chú đen dữ hả? Cô làm cho YouTube á? Hả? Chú đến châu Phi hả? À, tôi làm cho YouTube á. Ủa, nó À. Ấn Độ mà. Cho tôi lên TV. Hả? Cho tôi lên TV. TV. Yeah. À. Chú lên TV nữa. À. Yeah. Yeah. Chú Ngọc ơi. Goodbye. 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 Cô xem ở đây được cái không? Hả? Ok. Peter. Bye bye. Bye. Bye bye. Bye bye. So hello guys, it's Peter from Vietnam. இது ஒரு பார்க்கு. இந்த பார்க்கு வந்து நேம் கரெக்டாக தெரியலை, ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பண்ண பிறகு வந்து கரெக்டாக நேம் வரல, எனக்கு புரியலை, சொல்ல தெரியலை. ஸோ நேம் தெரியலை கரெக்டாக. ஸோ இந்த பார்க் ஆக்சுவலாக வந்து சைக்கிளிங்லாம் போகிறதுக்கு வேண்டி வச்ச பார்க்கு. ஸோ நான் கூகுள் மேப்பில் சும்மா விசிட் பிளேஸ் நியர்பைன்னு கொடுக்க நேரம் வந்து இந்த இடம் வந்தது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இது நல்லா நடக்கணும் போல் தெரியுது, பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ இதோட டைமிங் வந்து மார்னிங் 6 to 7 ஓப்பன் ஆகும். ஸோ ஈவினிங்கும் 4 to 6 தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்லி 2 hours தான் ஓப்பனிங், மற்ற நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள பைக் பார்க்கிங்க்கு 30 ரூபா கேட்பாங்க, கொடுத்துட்டு அதில் பார்க் பண்ணிட்டு நடக்க வேண்டியதுதான். ஸோ எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும், எங்கே போகணும்னு தெரியல. போவோம், நடப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கூகுள் மேப்பில் பார்க்க நேரம் வந்து இது ஒரு ஏரியா சுற்றி நடக்க மாதிரி போட்டிருக்கு, வியூஸ் போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு இந்த பாதையில் நடப்போம். புதுசாக எந்த வழியும் மாறண்டாம், நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் இதில் ஒரு ரவுண்ட் போயிட்டு இதோட ஆப்போசிட் சைடில் ஒரு லேக் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ போவோம், போய் பார்ப்போம். நம்ம தேவையில்லாமல் நிறைய சுற்றுறோமோன்னு நினைக்கிறேன், இருக்கட்டு கொஞ்சம் நடக்கவா செய்வோம். இந்த சைக்கிளில் வரக்கூடிய 2 பேரும் நம்ம உள்ளே வர நேரம் நமக்கு லெஃப்ட் சைடாக வந்து கீழே இறங்கி போனாங்க. எனக்கு என்னவோ நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் தான் போல், இங்கேயும் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸை பார்த்தோம், ஸோ அதுவும் லாக்காக இருந்து பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டபோது தான் அவர் தான் இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க, அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குன்னாரு. இங்கே வந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 கேட் இருக்குது, ஆனால் ஒரு கேட்டு மட்டும்தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. நல்லா இருக்குது, நல்லா காற்று அப்படியே ஜம்முன்னு அடிக்குது. அப்படியே ஒரு பாயை போட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் போல தான் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்கூல் மாதிரி இருக்குது. வியட்நாமில் வேறு எழுதியிருக்கு. நம்ம எதுக்கும் ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். கூகுள் டிரான்ஸ்லேட் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்க. ட்ரூப்ஸ் அசம்பிளிங் பாயிண்டா, ஏதோ போலீஸ் ட்ரைனிங் சென்டர் மாதிரி தெரியுது. ட்ரூப் அசம்பிளிங் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கே எதுக்கு வந்து இப்போ அசம்பிளியாக போகிறோம், பேரும் கரெக்டு. நம்ம பைக் ஃபஸ்ட்டு வர நேரம் பைக்கில் 2 பசங்க போனாங்க. ஸோ அவங்க போட்டிருந்தது க்ரீன் கலர் யூனிஃபார்ம். ஸோ க்ரீன் கலர் யூனிஃபார்ம் வந்து இங்கே உள்ள போலீஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங்கில் இருக்கவங்க லைட் க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸோ சேம் ட்ரெஸ் தான். மேபி இந்த ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஏதோ இருக்குது போல் இங்கே. ஸோ அப்போ இது கவர்மெண்ட் இடம். ஸோ நான் கூகுளில் ஃபோட்டோஸ் பார்க்க நேரம் வந்து இங்கே குதிரைகள்லாம் இருந்த மாதிரி போட்டிருந்து. குதிரைகள் பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். மேபி இது வந்து ட்ரைனிங் பாயிண்ட் சம்திங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த போலீஸ் அகாடமியோட ட்ரைனிங் சென்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை.
அப்போ இங்கே குதிரைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஃபீஸில் மேலே இருக்க ஹெட்டிங்கு படிக்கும்போது பார்ப்போம், உள்ள போய் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, நம்ம ஒரு ரவுண்டு கூட நடத்த முடியலை. சைக்கிளில் ஒரு 2 ரவுண்ட் அடிக்காரு. வயசாக வேறு இருக்கார், வயசான ஆள் வேறு. பரவாயில்ல, இந்த இடம் நல்லா இருக்குது. ஸோ கரெக்டாக 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம கேட்டுக்கிட்ட இன்றைக்கி நேரம் அந்த பசங்க வந்தாங்க. ஸோ அந்த பசங்க வந்த பிறகு தான் கேட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வே வந்து நம்ம அங்கேருந்து வர நேரம் ஃபஸ்ட்டில் வந்தவொடனே லெஃப்டில் ஒரு வே இருந்து. ஸோ நான் காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். ஸோ மேபி அதான் இதுன்னு நினைக்கிறேன், தெரியலை. நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு. இப்போ பிள்ளைங்க சத்தம் கேட்டது எங்கேயோ, இப்போ ஒன்றும் கேட்கல. ஒரு நடப்போம். நான் என்னவோ இங்கே தான் நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே தான் அந்த லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம லேக்கை பார்ப்போம் போய். இந்த லேக்கை சுற்றி தான் எல்லோரும் நடக்கிறாங்க. நம்ம தான் தெரியாமல் அவுட்டில் நடந்து சுற்றிட்டு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ குதிரையெல்லாம் இல்லையா? குதிரை பார்க்கணும்னு நினச்சதெல்லாம் ரீசெண்ட்லி அப்லோடட் வீடியோஸில் கூட குதிரையெல்லாம் இருந்துச்சு. இங்கே ஒன்றையும் காணல. நம்ம இந்த இறங்கினாலும் அந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. சரி பார்ப்போம், ரவுண்டு போய். படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. நான் சைக்கிளில் போகிறாங்க. அப்போ நம்ம அந்த ரோட்டில் வந்தால் அந்த ஆத்தங்கரைக்கு சைடோடு வந்திருக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கரையோட உள்ளோட போவோம். ஸோ அந்த பக்கம் கிட்ஸ் பார்க் இருக்குது. சின்ன பிள்ளைங்க உட்காந்து விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இது ஒரு அழகான குளம். குளத்தில் கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் வச்சு ஒரு பார்க் ஆக்கியிருக்காங்க. நல்லா இருக்குது. மழையெல்லாம் பெய்யுது, அடி ஜம்முன்னு தண்ணி நேரம் நல்லா இருக்கும் போல இருக்கணும். ஸோ சைக்கிளிங் போகிறவங்க வந்து மெயின் ரோட்டில், மெயினாக இந்த கேம்பஸ்குள்ளே இருக்க மெயின் ரோட்டில் சைக்கிளிங் போகிறாங்க. ஸோ வாக்கிங் போகிறவங்க இந்த ஆற்று பக்கத்தோடு வாக்கிங் போகலாம். சைக்கிளிங் வரவங்க வரலாம், ஆனால் அந்தளவுக்கு சேஃப் இல்லை. சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடியாது. இங்கே தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம வழி மாறி வந்துட்டோமா? இங்கே க்ரௌடடாக இருக்குப்பா. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்காமல் டேரெக்டாக உள்ளே போனால யாரையும் பார்க்கல. இங்கே எல்லோரும் இப்போ தான் இந்த லெஃப்ட் எடுத்து வராங்க. என்ன ஒரு கூட்டம். பாய் பாய். நம்மளை பார்த்தா வயசான மாதிரியா இருக்குது. ஃபுல்லா சுவோய். ஐயோ, அங்கேயும் கூப்பிடுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல. அப்போ ஈவினிங் இந்த சைடில் இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே தான் இந்த பார்க்கெலாம் விளையாடுறாங்க போல். நல்லா தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் நிற்காங்க. உள்ளே வந்தவொடனே லெஃப்ட் வந்திருக்கணும். நம்ம லெஃப்ட் வராமல் டைரெக்டாக போனதுனால தான் இப்படி இருக்குது. ஈவினிங்கான எல்லாரும் வந்து ஒரு எக்ஸசைஸும் ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த பார்க்கை 2 மணி நேரம் தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க. விட்டால் 2 நாள் ஃபுல்லாக பிள்ளைங்க விளையாடும். இதுதான் வியட்நாமீஸ் ஃபோட்டோ ஷூட். ஏதோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க போல். வியட்நாமீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ இது இங்கே உள்ள நமக்கு வேட்டி சட்டையெல்லாம் இருக்க மாதிரி இவங்களுக்கு இங்கே உள்ளது சாரீ மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸோட பேர் தெரியாது. திங்ஸ் எல்லாம் கொண்டே வந்திருக்கா. தலைக்கு போட்டதெல்லாம் நல்லா வச்சு. ஹலோ மேம். இந்தியா? யா யா. புத்தா. இப்போ தான் எல்லாம் மாறாங்க. ஆனால் நமக்கு இப்போ கிளம்புனா தான் வீடு போய் சேர முடியும் 1 மணி நேரத்தில். ஒன்றும் இல்லை, 2 மணி நேரம் ஆயிரம் நம்ம போகிற ஸ்பீடுக்கெல்லாம். யோகா.